ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதான் என்னோடய சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இன்றைக்கி நான் வந்து க்ராசரிஸ்லாம் முடிச்சுன்னு சொல்லிட்டு சரி லிட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணலான்னு வந்தேன். வெதர்லாம் செக் பண்ணிட்டு தான் வந்தேன். வந்து பார்க்கும்போது இல்லை மழை வராதுன்னு தான் போட்டிருந்தாங்க. பட் இங்கே பார்த்தா டக்குன்னு சடனாக மழை வந்துருச்சு. சரின்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டக்குன்னு நீங்கள் மேலே பார்த்து நீங்களே சொல்லுங்கள் டைம் எவ்வளோக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். டைம் வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. டைம் வந்து 12:30. பட் இங்கே யூகேயில் வந்து எப்படின்னா கிளைமேட் நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இங்கே வந்து சன்னே நம்ம பார்க்க முடியாது மேக்ஸிமம் வின்டர் சீசனில். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் வீக் ஃபுல்லாக. எல்லா நாளும் இப்படியே தான் இருக்கும். சரி நம்ம மழை நின்னோடனே நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். A little longer than a few minutes later. ஹாய்ங்க, இப்போ நம்ம வந்து க்ராசரிஸ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கோம் லிட்டிலுக்கு. ஸோ இங்கே வந்துடும். ஃபஸ்ட் நம்ம போனோன்னு என்ன பண்ணணும்னா இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ். ஃபஸ்ட்டு போயிட்டு போனோன்னா ட்ராலி எடுத்துக்கணும். ட்ராலி செஷன் உங்களுக்கு லிட்டில் மட்டும் இல்லை, இதை தவிர நிறையா இடம் இருக்குது. டெஸ்கோ இருக்குது, சைன்ஸ்பரி இருக்குது, அல்டி இருக்குது, ஆஸ்தா இருக்குது. பட் நான் வந்து லிட்டில் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செஷன் இருக்கும். நம்ம மெயினாக வாங்க வந்ததே வந்து சிக்கனும் முட்டையும் தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் செஷன். இதுக்கு ப்ரைஸ் ரேட்லாம் தெரியும். 299 pounds. அதாவது நம்ம ஊர் ரேட் படி 120 போட்டிங்கன்னா கூட 3 × 120. ஸோ வி ஆர் கெட்டிங் சிக்கன் விங்ஸ் ஒன்று வாங்கிட்டோம். எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கிக்கோங்க, பிகாஸ் எது ஒரு நாள் தாக்கு பிடிக்குன்னு தெரியாது. இது வந்து 22 December. அதை தவிர எதோ வச்சுருக்கானுங்க. ரோஸ்ட்டு இதெல்லாமே இவங்க ஊர் ரேட் படி இவங்களுக்கு இது ஓகே. பட் நம்ம பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா எல்லோரும் இந்தியன்ஸ் இங்கே வந்துட்டு நம்ம ரேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். இந்த பவுன்ஸை வந்து INR கன்வெர்ட் பண்ணுவோம். அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா இவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு இது வந்து கரெக்டான ரேட் தான். இதை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக எவனாவது சோம்பேறியாக இருப்பானுங்கள்ல, அவங்களுக்குலாம் இது யாரா என்ன தாண்டா சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியுமா? இப்போ சப்போஸ் இது வந்து பீட்சா, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஜூஸ் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம். ஆரஞ்சு ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், இதெல்லாம் உங்களுக்கு கம்மி தான். 95p உங்களுக்கு ஓகே, கம்மி தான், 95 pence. பிகாஸ் நீங்கள் மற்ற கடைக்கெலாம் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊறப்பட்ட ரேட் போட்டுருப்பானுங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டெய்ரி செக்ஷனாக போட்டுருவானுங்க. ஃபுல்லாக அந்த பால், தயிர், அது போன்ற பொருட்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே தான் வந்து பால். இது ஓகே தான். உங்களுக்கு டெஸ்கோவுக்கு இது கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் சீப்பராக இருக்கும். அதனால தான் நீங்கள் வந்து வாங்குவேன். பட் பால் என்கிட்ட இருக்குது. நான் லாஸ்ட் டைம் தான் வாங்கிட்டு போனேன். நான் மெயினாக வாங்க வந்ததே வந்து க்ராசரிஸ் ஐட்டம் தான். சிக்கனு, அப்புறம் தக்காளி, முட்டை, அதுதான் வாங்க வந்தேன். ஸோ அப்படியே உங்களுக்கு சுற்றி காமிக்கலாமே, என் கூட சேர்ந்து பாருங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட்டேன். வாங்க அப்படியே நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போவோம். இதெல்லாம் நான் எதுவும் வாங்க மாட்டேன். இது வந்து உங்களுக்கு மீட்ஸ்லாம் அப்படியே வந்து பேக் பண்ணி வச்சுருப்பானுங்க. இது சால்மனு. இங்கே வந்து ஏதோ தமிழ் பீப்புள்ஸ் இருக்காங்க 2 பேர். உங்களுக்கு எங்கே போனாலும் நம்ம ஊருக்காரங்க இருப்பானுங்க. பட் அது தமிழாக தெலுங்குவான்னு தெரில தூரத்துலேருந்து பார்க்க. இதெல்லாம் வந்துட்டு டர்க்கி, ப்ரான்ஸு, ஆக்டோபஸுக்கு நம்மள ஏதோ பேர் சொல்லுவாங்க, மறந்து போச்சு எனக்கு. ஸ்குவிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஐஸ்கிரீம்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து கூல்ட்ரிங்க் செக்ஷன். இது வந்து நான் லாஸ்ட்டாக தான் வருவேன். பட் இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியராக இந்த செக்ஷன் வந்துட்டோம். செக்ஷன் இல்லை, செக்ஷன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சீப்பராக தான் இருக்கும். மற்ற நீங்கள் ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர், கிராசரி ஸ்டோர்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவே வந்து ஒரு 3 pound 4 pound போட்டிருப்போம். பட் இங்கே பாருங்கள், உங்களுக்கு 3 எடுத்திங்கன்னா 2.15,
இது வந்து 49 pence. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி சீப்பராக இருக்கும் உங்களுக்கு. திரும்ப நம்ம அங்கே பார்த்தா அதே செக்ஷன் மாதிரி தான். இங்கே சுற்றி இங்கே ஜூஸ் தான் வச்சுருப்பானுங்க. ஏன்னா உனக்கு அதிகமாக வந்து உனக்கு ஜூஸ் வந்து கன்சியூம் பண்ணுவானுங்க. ஸோ நம்ம வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸ் நம்ம எடுத்துக்கலாம். ரைட். அதுக்கப்புறம் இதுதான் ரொம்ப ஃபேமஸான ட்ரிங்க் அம்மா. இங்கே வந்து நான் கேள்விப்பட்டேன், லூக்கோசைட். இவனுக்கு எவனை பார்த்தாலும் இவனுங்க வந்து அதான் குடிக்கிறானுங்க. இங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் வந்து தண்ணி இங்கே யூகேல எப்படின்னா எல்லாமே டேப் வாட்டர். ஸோ இவங்க எல்லோரும் டேப் வாட்டரை குடிக்காமல் இவங்க எல்லாருமே இதை ப்ரிஃபர் பண்ணுறானுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே தனியாக செக்ஷன் ஃபுல்லாக வாட்டர் தான். நீங்கள் எவனை பார்த்தாலும் வாட்டர்லாம் போக மாட்டானுங்க. பிகாஸ் இவனுங்க ஊருக்காரனை குடிச்சுப்பானுங்க, யூகேக்காரனுங்க. பட் நம்ம ஊர்லேருந்து வந்துட்டு இங்கே டேப் வாட்டர் குடிக்கணுமான்னு யோசிப்பானுங்க. இதுக்குள்ளே வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிற செக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் தான். இவனுங்க வந்துட்டு சாப்பாடுலாம் போட்டுருந்தாங்களே தவிர இதெல்லாம் இருக்க மாட்டானுங்க. ஒவ்வொரு ரேட்டு பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். இதோட ரேட்லாம் பாருங்கள். லைக் ஒவ்வொன்றுமே வந்துட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வாங்கி இதெல்லாம் ரொம்ப கம்மி. பட் ஒவ்வொரு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிலதெல்லாம் வந்து 50 பவுண்ட்ஸு 39 பவுண்ட்ஸ் அப்படிலாம் இருக்கும். அவ்வளோ கொடுத்து வாங்கி என்ன குடிக்கிறாங்கன்னு தெரில இவனுங்க. ஸோ இவனுங்க வந்துட்டு உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பாடு கூட சாப்பிடாமல் இருப்பாங்களே தவிர இது குடிக்காமல் இருக்க மாட்டானுங்களா. நான் கேட்ட ஒரு கஸ்டமர் கிட்ட ஏன் அதை வாங்கி குடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது சொல்கிறானுங்க, இல்லை வின்டர் அதுக்கு தான் குடிக்கிறேன் அப்படிங்கிறானுங்க. ஏன்டா வின்டருக்கு சூப் போட்டு குடிக்கலாமேன்னு கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறானுங்க. குடிச்சு நாசமாக போங்க. இந்த செக்ஷன் எனக்கு புதுசாக இருக்குது. நான் லாஸ்ட் டைம் வரும்போது இது இல்லை, இது புதுசாக செட் பண்ணியிருக்கானுங்க. நான் லாஸ்ட் டைம் வரும்போது வேறு ஏதோ இருந்துச்சு இந்த இடத்துலலாம். பட் இந்த டைம் வந்து புதுசாக தான் பண்ணியிருக்கானுங்க. லாஸ்ட் டைம் நான் லாஸ்ட் வீக் தான் வந்தேன். ஒருத்தர் வந்து நம்மளை குருகுருன்னு பார்த்தாரு விளாக் எடுக்கிறத. எதுக்கு அப்படி பார்த்தாருன்னு தெரில. ஸோ நம்ம வந்துட்டு தள்ளி விட்டோம் அவர்கிட்ட இருந்து. பட் லாஸ்ட் டைம் அங்கே வந்து முட்டை இருந்துச்சு. ஸோ அந்த முட்டையை தூக்கிட்டானுங்க போல். முட்டை எங்கே இருக்குன்னு வந்து தேடி கண்டுபிடிக்கணும். இது ஒன்று வாங்கி நான் ட்ரை பண்ணேன் அன்றைக்கி. சத்தியமாக கேவலமாக இருந்துச்சு. யாரும் ட்ரை பண்ணாதீங்க. கேட்டால் வந்து சைனீஸ் நூடுல்ஸ்னானுங்க. சத்தியமாக சாப்பிடவே முடியல, அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. இன்னொன்று இருக்கும் ரேமனோன்னு இருக்கும். ராமன் தான் நினைக்கிறேன் அது பேர். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக வந்து இங்கே மாற்றி வச்சுருக்கானுங்க முட்டை செக்ஷனு. ஸோ முட்டை வந்து உங்களுக்கு இது வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணுறது கொஞ்சம் சீப் தான். 2.69 பவுண்ட்ஸு. 2.69 பவுண்ட்ஸு நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இன்றைக்கி டேட் வந்து 20th டிசம்பர். 20th டிசம்பருக்கு இது ஓகே தான். 7th ஜான் மேக்ஸிமம் 1 வீக்கில் நான் காலி பண்ணிவிடுவேன். பட் சப்போஸ் சாப்பிடாமல் இருந்தேன்னா இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு சிக்கன் செக்ஷனு. பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் ஒரு லார்ஜ் ஹோல் சிக்கன் வந்து 4.79 பவுண்ட்ஸு. நீங்கள் ஒவ்வொன்றும் இது ஹலால். இவங்க மேக்ஸிமம் இவங்க ப்ரிஃபர் பண்ணுறதே வந்து ஹலால் தான் நிறைய பேர் கன்சியூம் பண்ணுறானுங்க. எவனுமே வந்துட்டு அது எல்லாம் சாப்பிட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா ஃபில்லட்ஸ். இதே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணதை பார்த்தோன்னா தனி ப்ரைஸ் இருக்கும். இது ஒரு தனி ப்ரைஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், இது என்னென்னு தெரியுதா உங்களுக்கு? வெஜிடபிள் சமோசா. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆடி போயிடுவீங்க. இதோட ரேட்டு வந்து 1.59 பவுண்ட்ஸ். அண்ட் டே 1.59 பவுண்ட்ஸ் கொடுத்து எவ்வளோ வாங்குறீங்க அதை? எங்கள் ஊர்லலாம் வந்து சமோசா 2 ரூபான்னு கொடுப்பானுங்க. இங்கே வந்து அதை வந்து 1.69 பவுண்ட்ஸ் போட்டிருக்கானுங்க. நம்ம ஊர் ரேட் படி அட்லீஸ்ட் ஒரு 200 இருக்கும். அது 200 கொடுத்து எவனாவது சமோசா வாங்கி சாப்பிடுவான்னு கேட்டிங்கன்னா வாங்கி சாப்பிடுவானுங்க. ஏன்னா அது வந்து இந்த ஊரோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கே வேறு. நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம 1 மணி நேரத்துக்கு வேலை செஞ்சால் எவனாவது 1500 கொடுப்பானா. பட் இங்கே வந்து 12 பவுண்ட்ஸ் தருவானுங்க 1 ஹவருக்கு. அதுவே உங்களுக்கு அதிகம் தானே. ஸோ அவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க்கு வந்து இது கம்மி தான். ஸோ அதனால தான் இங்கே லிடில் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குதுங்கிறானுங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிக்கடி ஆஃபர் வேறு போடுவானுங்க. லிடில் ப்ளஸ் கார்டு இருக்குது. அந்த கார்டை வச்சு நீங்கள் அடிக்கடி பார்த்து அந்த ஆயிலு இல்லை முட்டை இதுக்கெல்லாம் அந்த ஆஃபர் போடுவானுங்க. உங்களுக்கு மற்ற கார்டையே கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த அல்டி லிடில் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீப்பராக இருக்கும். பட் எனக்கு அல்டி இங்கேருந்து போகிறது ரொம்ப தூரம். அதனால தான் நான் வந்து லிடில் ப்ரிஃபர் பண்ணுவேன். எல்லாமே உங்களுக்கு வந்து முட்டை ரேட்லாம் பாருங்கள் 2.09 பவுண்ட்ஸு. யோசிப்பீங்க என்னடா இது வந்து 200 கொடுத்து வாங்கணுமான்னு யோசிப்பீங்க. பட் இங்கே வந்தால் வாங்கி தான் ஆகணும். எல்லாமே வந்து பொட்டலம் போட்டு தான் வைப்பானுங்க.
பொட்டேட்டோஸு இது இங்கே பாருங்கள், இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான பொட்டேட்டோஸ்லாம் இருக்கும். பொட்டேட்டோவே வந்து ரெட் பொட்டேட்டோவான், ஆனால் வந்து ரெட் வெங்காயம் தான் இருக்குங்க. வெங்காயத்தோட பேர் வந்து ரெட் பொட்டேட்டோஸா. சாரி, நான் தான் தப்பாக பார்த்துட்டேன். கீழே இருக்குது பொட்டேட்டோஸ், மேலே இருக்குது வந்து ஆனியனு. அது மேலே ரெட் ஆனியன் போட்டிருக்கானுங்க. நான் தான் வந்து இங்கே ப்ரைஸ் பார்த்துட்டு இங்கே இதை பார்த்துட்டேன். கீழே போட்டிருக்கானுங்க ரெட் பொட்டேட்டோஸ். அவசரப்பட்டு அடிச்சிட்டிங்களே சார். சாரி லிட்டில், அவசரப்படுத்திட்டேன் உங்களை. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பில்லை. இதுக்கப்புறம் இது வந்து என்னது, நான் சொன்னேன்ல இந்த மாதிரி ஆஃபர் போட்டுருவானுங்க. முன்னாடி வந்து 16 பீக் இருந்தது, இப்போ வந்து 5 பென்ஸுக்கு போட்டிருக்காங்க. ஹாய், அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடிக்கடி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் போடுவாங்க. உங்களுக்கு வந்து இங்கே எல்லாம் தேவையான பொருள், இங்கே பிரியாணிக்கு தேவைப்படுற எல்லா பொருள் இங்கே தான் இருக்கும் உங்களுக்கு. நான் இங்கே தான் நீங்கள் வாங்கிட்டு போனேன். பட் சத்தியமாக வந்து இது பே லீஃப்னு நானுங்க, பிரியாணி எல்லாம் நானுங்க. அது பிரியாணி எல்லாம் மாதிரியே இல்லை, கன்றாவியாக இருந்துச்சு. நான் சமைச்சு பார்த்தேன். மீதி எல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் சில பொருள்லாம் வந்து அவங்க ஊரில் விளையிற பொருள் தான் இருக்கும். பட் உங்களுக்கு இப்போ இந்தியன் ஃபுட் ஏதாவது வேணும்னா அது உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நீங்கள் உங்கள் பொருளை, உங்கள் சாப்பாட்டை உங்கள் ஊரில் கன்சியூம் பண்ணுறக்கும் வேறு இடத்துல வந்து கன்சியூம் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் டேக்ஸு, அதுக்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் அப்படி இப்படின்னு போட்டு உங்களுக்கு அதிகமாக தான் கொடுப்பானுங்க. பட் மேக்ஸிமம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த நூடுல்ஸ் இங்கே இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நூடுல்ஸ் கிடையாது, இது வந்து உங்களுக்கு ஸ்ப்ரவுட்டிங்ஸு. உங்களுக்கு இது வந்து பீன் ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாம். ஆனால் எக் நூடுல்ஸ் இங்கே நல்லாயிருக்கும். இந்த நூடுல்ஸ் நான் வாங்கிட்டு போய் டைம் சமைச்சேன். எக் நூடுல்ஸ் எக்கை போட்டு நல்லா சமைச்சேன், நல்லா இருந்துச்சு அன்றைக்கி. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கிரேப்ஸ் நான் வாங்கலான்னு தான் வந்தேன். ஸோ சீட்லெஸ் கிரேப்ஸ். இது வந்து தாம்சன் சீட்லெஸ் கிரேப். நம்ம படிச்சிருப்போம் அக்ரிகல்ச்சரில், தாம்சன் சீட்லெஸ். எல்லாமே ப்ரைஸ் பாருங்கள், உங்களுக்கு ப்ரைஸ் கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு இந்த ஊர் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம கன்வெர்ட்டே பண்ணக்கூடாது, அதான் பெரிய தப்பு பண்ணுறோம் நம்ம இந்தியன் ரேட்டுக்கு. பட் சில பொருள்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சமோசா, பஜ்ஜி. நீங்கள் பஜ்ஜிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 பவுண்டு 4 பவுண்ட்லாம் கொடுப்பாங்க. எதுக்கு அவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தெரில. நீங்கள் யோசிப்பீங்க பாருங்கள், பனானாஸ் வந்து 90 PM 90 பென்ஸாக ஓகே தான். இது வந்து மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு கம்பேரிட்டிவாக உங்களுக்கு கொஞ்சம் சீப்பராக தான் இருக்கும். அது வெரைட்டிஸை பொறுத்து. இது வந்து 88 P, இது வந்து 90 P, ரெண்டுமே கிளாஸ் 1 தான். பட் அதுவே நீங்கள் வந்துட்டு ஆர்கானிக் பனானாஸ் போட்டிங்கன்னா வந்து 1.49 P. நீங்கள் கேட்பீங்க இது ஆர்கானிக்காக எப்படி மருந்து அடிச்சிருக்க மாட்டேலான்னு கேட்பீங்க. அது நம்ப முடியாது, அது அவங்கள பொறுத்தா இருக்குது. ஆரஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சீப்பராக இருக்கும். என்ன உளறுகிறாய்? இந்த ஆரஞ்சஸ் இல்லை, ஆரஞ்ச் நம்ம கொஞ்சம் வாய் ரோல் ஆகுது ஃபர்ஸ்ட் டைம் காட்டி. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, நம்ம எல்லாம் வாங்கிட்டோம் ஆல்ரெடி. எனக்கு எதுக்கு நான் வந்தேன்னா, என்கிட்ட சில பொருள் இல்லை, அது மட்டும் தான் வாங்க வந்தேன். சரி, மற்றபடி உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கலாம். நீங்க நிஜமாவே இதுக்காக தான் வந்தீங்களா அஜித்? நான் மேக்ஸிமம் லிடில் போவேன், அப்புறம் டெஸ்கோ போவேன், அதுக்கப்புறம் அம்மா ஸ்டோர்னு ஒன்று இருக்கும், தமிழ் ஸ்டோர். அங்கே நான் அவ்வளோக்கு போக மாட்டேன், ஏன்னா அங்கே நான் போகிறதே வந்து மாவு வாங்க மட்டும்தான் போவேன். ஸோ மாவு அப்புறம் ஏதாவது பொருள் வாங்கணும், பஜ்ஜி மாவு ஏதாவது வாங்கணும், நான் மட்டும் தான் போவேன். மற்றபடி நான் லிட்டில்லையே வந்து எல்லா பொருள் வாங்கிப்பேன். எனக்கு இது மற்ற இடத்த கம்பேர் பண்ணது, டெஸ்கோவே நான் கம்பேர் பண்ணேன். டெஸ்கோ ஏன் போவேன்னா அது என் யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்கும். அதனால நான் அப்படியே கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே அங்கே பொருள் வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த முட்டை சிக்கன் ஏதாவது வாங்கணுன்னா நான் இங்கே வருவேன். உங்களுக்கு எல்லாமே இங்கே சீப்பராக இருக்கும் இங்கே அல்தியில். இது ஒன்றும் ப்ரமோஷன்லாம் கிடையாது, எனக்கு வந்து காசு கொடுத்து ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது. நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து காசு கம்மியாக இருக்குன்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், 65 P, 59 P, 69 P, இதெல்லாம் உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். ஸோ நம்ம வந்து பில் போட போகலாம். நான் பில் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஊரோட நோட்டை வந்து காமிக்கணும் எப்படி இருக்குன்னு. ஏன்னா அங்கே போயிட்டேன்னா நான் காசு எடுத்தேன்னா காசை பிடிங்கிட்டு ஓடிடுவானுங்க. எவனை பார்த்தாலும் திருட மாதிரி தான் இருப்பானுங்க இங்கே. ஸோ உங்களுக்கு நான் வந்து இங்கே பாருங்கள், இது வந்து ஏதோ பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஏதோ பிளாஸ்டிக் காசு மாதிரி இருக்கும். இதை வந்து யாரும் ஏமாந்து வாங்கிடாதீங்க. ஏமாந்து மீன்ஸ் நிறையா ஃபேக் நோட்ஸ்லாம் விற்பானுங்க, அதை ஏமாந்து யாரும் வாங்கிடாதீங்க, செக் பண்ணிட்டு வாங்குங்க.
ஸோ நம்ம பில்டிங்க்கு போவோம். இங்கே பில்டிங்லேயே வந்து உங்களுக்கு கேஷு கார்டு அப்படின்னு தனித்தனியாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து கார்டை தவிர்த்துட்டு கேஷே யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கார்டு யூஸ் பண்ணும்போது எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ நான் பில் போடுறப்ப காமிக்கிறேன் எப்படி வந்து உங்களுக்கு கேட்பீங்க. ஏடா பில்லு கூட போட தெரியாதுன்னு கேட்பீங்க. பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்மளே தான் போட்டுக்கணும். நம்ம போயிட்டு கொடுத்து போடுற மாதிரிலாம் கிடையாது. முக்கியமாக நீங்கள் வந்துட்டு கையில் பில்லு அப்படியே வச்சு பத்திரமா வச்சுருக்கணும். நம்மளெல்லாம் லூஸ் மாதிரி பார்க்குறாங்க. யாரா அவன் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம வந்து பொருளை பேஸ்கெட்டில் வச்சிடணும். பேஸ்கெட்டில் வச்சுட்டு ஒரு பொருளை எடுத்தால் ஸ்கேன் பண்ணணும். நம்ம ஏமாற்றவும் முடியாது. ஏன்னா இங்கே வெயிட் காட்டிடும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சுட்டேன்னா வச்சுட்டு எத்தனை பொருள்னு கேட்கும். எத்தனை ப்ராடக்ட்டு ஒன்று தான். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணோன்னா அதே வெயிட் காட்டும். ஸோ ஒன்று ஓகே, ஒன்று அதே ஓகே காட்டிடும். இங்கே கேமரா நம்ம ஏமாற்ற முடியாது. நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருப்பானுங்க. நம்மளை ஏதாவது தப்பு பண்ணால் நம்ம வந்து அதை கேட்பானுங்க. அடுத்து ஒவ்வொரு ப்ராடக்டாக ஸ்கேன் பண்ணி வைக்கும்போது அதில் வெயிட் காட்டும். இதோ வெயிட் காமிச்சேன்னா ஓகேன்னா அதே ஓகே காட்டும். பட் சப்போஸ் நான் தப்பாக ஸ்கேன் பண்ணிட்டு நான் வேறு ஏதாவது ஓகே பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வந்து நம்மளை கண்காணிக்கிறதுக்குனே ஒரு 2 பேர் போட்டிருப்பானுங்க. நம்மக்கிட்ட வந்து ஜாலியாக தான் பேசுவாங்க. பட் நம்ம வந்து எது ஃப்ராடுத்தனை பண்ணாத வரைக்கும் ஓகே, அவ்வளோதான். நான் வந்து எவ்வளோ 7 பவுண்ட்ஸு இப்போ நம்மளை கேட்கும். உங்களுக்கு ஏதாவது கார்டு இருக்கா அவங்கக்கிட்ட வந்து நான் பே கொடுத்தேன்னா கேட்கும். இந்த மாதிரி பேக் வேணுமா, பேக்லாம் கொண்டு வந்துருக்கேன்னா அதுக்கே 40p போட்டிருக்கானுங்க. இல்லை நோ தேங்க்ஸ், கார்டு இருக்குது பட் இப்போ நம்ம அதை பே பண்ண வேணாம், டிஸ்கவுண்ட் இது கிடையாது. அதுக்கப்புறம் கேஷுங்கிறப்ப உங்களுக்கு வந்து இங்கே இன்சர்ட் பண்ணணும் நோட்டை. சரி, இங்கே வந்து பேலன்ஸ் வந்துடும். இந்த ரிசிப்டை வந்து மறக்காமல் வாங்கிடுங்க. ஏன்னா ரிசிப்ட் இருந்தால் தான் நீங்கள் வெளியவே போக முடியும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களே உங்கள் பாஸ்கெட்டில் போய் வச்சுருங்க. ஏன்னா யாரும் வைக்க மாட்டாங்க அப்படி. பட் நீங்களே வச்சிங்கன்னா அவங்களை வந்து பாராட்டுவாங்க. சரி பரவாயில்ல அவனே வைக்கிறாங்க. பட் மேக்ஸிமம் நீங்கள் வைக்கலனாலும் அவங்களே எடுத்து போய் வச்சுருவாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து நம்ம நாட்டோட மானத்தை காப்பாற்றுங்க கொஞ்சம் மாதிரி. ஏன்னா இவனுங்க இந்தியன்ஸ்னாலே சிவிக் சென்ஸ் இல்லை. அது எவனோ ஒருத்தர் பண்ணுற தப்புக்காக பாருங்க, இதை இருந்தாலே வெளியே போக முடியும். இதை வச்சுட்டு நம்ம வந்து இங்கே இது தட்டணுன்னா திறந்துடும். அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க. நான் வந்து இந்த பர்ச்சேஸ் நான் இங்கே வந்தது வந்து உங்களுக்கு காட்டணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். ஏன்னா யூகேன்னா ஜஸ்ட் வேறு கண்ட்ரியில் தான் இருக்குது. அதுக்கு நான் வேறு ஏதோ மாநிலத்திலையோ ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. வேறு ஏதோ ஒரு யூனிவர்ஸில் இருக்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து நான் இங்கேயும் எல்லாத்துக்கும் காமனாக தான் இருக்குன்னு சொல்கிறக்காக தான் நான் வீடியோ எடுத்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய். வீடியோ முடிஞ்சு